ஈவினிங் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போவுமே வீட்டில் கடலை மாவு இருந்தால் பஜ்ஜி, போண்டா எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பக்கோடா போடலாம். ஏன்னா நைட்டுக்கு வந்து ரச சாதம் தான் செய்ய போகிறேன். கடையில் போய் வாங்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் பண்ணேன், கடலை மாவு, உப்பு, கொஞ்சமாக கேசரி கலர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, தொலைன்னு தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிட்டு ஆயில் சூடானதும் அப்படியே போடணும்னா அப்படி பகோடா கடையில் போடுவாங்களா அதே மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். நமக்கு வருதோ வரலையோ ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி தப்பாக வரும், 2 வாட்டி தப்பாக வரும், 3ஆவது வாட்டி கரெக்டாக வரும். சரி இதில் கொஞ்சமாக சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலான்னு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டால் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கோடா கடையில் போடுற மாதிரியே போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம அதை பிச்சு கூட எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம். ஸோ சிம்லேயே வச்சு வேக வைங்க. மாவு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் செம்மையாக இருந்தது. இது கிறிஸ்பியாக இருக்கணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கோங்க. என்கிட்ட அரிசி மாவு இல்லை. அரிசி மாவு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வந்து நாங்கள் அப்படியே பொரிக்கும் போதே சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு வந்து சாதம், ரசம், அதுக்கப்புறம் கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் கருவாடு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கோடாவையும் செஞ்சு பாதி சாப்பிட்டு மீதியை வந்து நைட்டு டின்னருக்காக வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.